எல்லாருடைய லைஃப்லையுமே முருகப்பெருமானை வந்து மனசார வணங்கும் போது எப்படிப்பட்ட வழிபாடுகள் உங்கள் மனசுக்கு எப்படி பிடிச்சதோ, ஒன்றும் இல்லை, ஒரு புஷ்பம் 2 பூ கடைக்கு கொண்டு போய் போட்டு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் போதும், நடந்துடும். சஷ்டி தீத்தின்னு எல்லாருக்கும் தெரியும், கந்தர் சஷ்டி. அதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கந்தர் சஷ்டி கவசம் வந்து ஜோராக பாராயணம் பண்ணிங்க. அந்த இடத்துல பாராயணம் பண்ண எந்தெந்த குழந்தைகள் இங்கே உட்கார்ந்துருக்கோ அந்த குழந்தையின் வடிவமாக, அந்த குழந்தையின் ரூபமாக அவருடைய ஆறாக்குள்ள முருகன் வருவார். ஒருத்தருமே இந்த உள்ள உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த ஆடிட்டோரியமில் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னா இத்தனை பேருக்குள்ளேயும் அந்த சண்முகன் நிலைநாட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அந்த கந்தர் சஷ்டி கவசம் அப்படிங்கிறது படிக்க படிக்க பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு குரு அமையல, எனக்கு வந்து நல்ல குருவே இல்லை சார், நான் ஆன்மீகத்துக்கு போகணும், நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கேன், எனக்கு குருவாக அந்த முருகன் வருவானா, அந்த குஹன் வருவானா அப்படின்னு கேட்டால் ஸ்கந்த குரு கவசம் இதை நீங்கள் டெய்லியும் கேட்டிங்கன்னா போகிறோம். எப்படி வந்து நீங்கள் சுப்ரபாதம் கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஸ்கந்த குரு கவசம் கேட்க கேட்க அப்படி ஒரு லைஃப்பில் குரு அம்சம் மாறும். ஜாதகத்திலே குரு கெட்டு போயிருந்தாலும் சரி, அந்த ஸ்கந்த குரு கவசம் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக குருவுடைய அனுகிரகம், குரு கட்டாட்சம் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். உங்கள் முகத்தை பார்த்தோன்னே எந்திரிச்சு அவனே எந்திரிச்சு கையெடுத்து நமஸ்காரம் பண்ணுவான்.